இங்க உள்ள கூட எல்லாரும் சொன்னாங்க கரெக்டா நீங்க புத்திர பாக்கியம் ஸ்லோகம் சொல்றப்ப நீங்க உள்ள வந்தீங்க. அது ரொம்ப பெரிய பிளெஸிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். நான் ஒரு இடத்துல என்னுடைய இது கொடுத்துருக்கேன். ஆனா அது திரும்ப இன்னும் வரல. அது இப்ப இவங்க வர வைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில நான் வந்திருக்கேன். அவங்க கொஞ்சம் உக்கிரமான தெய்வம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் வாராகி ரொம்ப ஃப்ரெண்ட்லி. லைக் இந்த சத்ரு இதெல்லாம் அழிக்கிறதுல வாராகி கை தேர்ந்தவங்க. உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தின மிராக்கிள்? எனக்கு எங்க அம்மா கூப்பிடும் போது 1 இயரா போயிட்டு இருக்காங்க. திடீர்னு கூப்பிட்டாங்க. என் கனவுல சொன்னா நான் வரேன்னு சொன்னேன். ஆனா நேர்லயே ஆக்சுவலி நாங்க இப்ப இங்க இருக்கேன்னா உயிரோட இருக்கேன்னா அதுக்கு அவங்கதான் காரணம். இந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய மிராக்கிள்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியாத அளவு கஷ்டங்கள். இவ்வளவு ஜனங்களுக்கு மத்தியில நமக்கு இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு அவ கொடுத்துருக்கான்னு நினைக்கிறத இது பண்ணும்போது ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை இங்க நான் கண்டிப்பா பதிவு பண்ணணும். ஏன்னா என் தங்கச்சி இன்னைக்கு உயிரோடு இருக்கானா அதுக்கு காரணம் அந்த வாராகி அம்மா தான். அவங்க இல்லைன்னா நான் இல்லை. உண்மையா சொல்லனா பாட்டு தான் பண்ணணும். உன்னையே உறுதியாய் நம்பினேன் உன் பாதம் சாட்சியாக. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துல இருக்கிறோம். இங்க வாராகி அம்மனுடைய மகா யாகம் நடந்துட்டு இருக்கு. இங்க வாராகி அம்மனுடைய பக்தர்கள்ட்டையும் இந்த யாகம் எப்படி நடக்குன்றது அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கும். சந்தோஷம். ரொம்ப ஒரு முக்கியமான நாள், உங்களுக்கும் முக்கியமான நாள்ல இங்க வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நினைச்சு கூட பார்க்கல இந்த டைமுக்கு நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா வர வச்சாங்க கண்டிப்பா. செம. கல்யாணம் ரொம்ப லேட் ஆகும், அனதானலாம் போட்டு வரதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் சடனா எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிச்சு. நான் கரெக்டா என் டைமுக்கு வரோம். இங்க உள்ள கூட எல்லாரும் சொன்னாங்க கரெக்டா நீங்க புத்திர பாக்கியம் ஸ்லோகம் சொல்றப்ப நீங்க உள்ள வந்தீங்க. அது ரொம்ப பெரிய பிளெஸிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேட்டி எடுத்திருக்கேன். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க நான் என் பையனுக்காக வேண்டினேன், என் பொண்ணுக்காக வேண்டினேன், கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனா நானே கண்கூட இன்னைக்கு தான் பாக்குறேன். உடனே இன்னைக்கு வந்திருக்கீங்க, அது ஸ்பெஷல் டேக்கு. உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தின ஒரு மறக்க முடியாத ஒரு அற்புதங்களை பத்தி சொல்லலாமா? அம்மா வாராகி அம்மன் எப்படி உங்க லைஃப்ல வந்தாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. வாராகி அம்மன் என் லைஃப்ல எப்படி வந்தாங்கன்னா, ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன் ஆக்சுவலி நான். அப்போ ஒரு சாமியார் எனக்கு வாராகி அம்மன் ஸ்லோகம் சொல்லி கொடுத்து இது நீங்க டெய்லியும் நைட்டு தூங்குறப்ப சொல்லுங்க, 9 o'clock அது மாதிரி மேலே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டெய்லி சொல்ல சொன்னாங்க. நான் டெய்லியே சொல்லிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் எனக்கு ஒரு 1 week சொன்ன அப்புறம் விட்டுட்டேன். எங்க அக்கா அதை பார்த்து அவங்க பிக்கப் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க லைஃப்ல அவங்க இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆக எனக்கும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ளே நானும் அவங்கள நல்லா தீவிரமா கும்பிட ஆரம்பிச்சுட்டேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்ங்க, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். மகா யாகத்துக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஆப்டா இவங்க பண்றது ரொம்ப அப்ரிஷியபிளா இருக்கு. சூப்பர். எவ்வளவு நாளா வழிபட்டுட்டு இருக்கீங்க வாராகி அம்மாவை? சின்ன வயசுல இருந்து தெரியும், ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நாங்க சின்ன வயசுல இருந்தே வழிபட்டுட்டு இருக்கீங்களா? ராஜராஜன் சோழன் அந்த தஞ்சை பெரியர் கோயில் அங்க போய் பார்த்து ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அதுல இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தின அற்புதங்களை பத்தி சொல்லுங்க வாராகி. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க அக்கா வீட்டுக்கு தான் போவேன். அவங்க வீட்டுல தான் நான் போய் கும்பிட்டு இருக்கேன். நான் சின்னதா நினைச்சேன். ஆனா அது எனக்கு முடிஞ்சிச்சு. என்னால முடியாதுன்னு நான் ட்ரை பண்ணா அவங்க அதை முடிய வச்சாங்க. இப்போ நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். நான் ஒரு இடத்துல என்னுடைய இது கொடுத்துருக்கேன். ஆனா அது திரும்ப இன்னும் வரல. அது இப்ப இவங்க வர வைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில நான் வந்திருக்கேன். என் குடும்பம், என் பசங்க எல்லாமே நல்லா இருக்கணும். ஆனா இந்த அம்மா எனக்கு இதை நிறைவேற்றி கொடுத்துட்டாருன்னா அவரை நான் நல்லா என்னோட இது இருக்கிற வரைக்கும் நான் அவங்க ஓகே கண்டிப்பா. அப்புறம் யாகத்துக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா. எவ்வளவு நாளா வாராகி அம்மனை வழிபட்டுட்டு இருக்கீங்க? நான் ஒரு 5 வருஷமா இது பண்ணிட்டு இருக்கேன், வாராகி வழிபட்டுட்டு இருக்கேன். அப்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும் அதுல. ஆமா, நிறைய நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அந்த பஞ்சமி இதுல நம்ம வாராகியை வழிபட்டோம்னா கண்டிப்பா அதுக்கு பலன் இருக்கு. நிச்சயமா. ஆமா, நான் வீட்டுல நான் ரெகுலரா பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன். வாராகியோட இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் நானு. இவங்களும் எனக்கு நல்லா தெரியும். விளக்கு கடை ராஜலட்சுமி மேடமும் எனக்கு தெரியும். சோ அந்த பூஜையில அவங்களோட நானும் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் பொருள்ல இருந்து வந்திருக்கேன். நான் யாகத்துக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? சூப்பரா. ஏன்னா நான் வாராகி பூஜை பண்றேன். ஒரு ஸ்ரீ வித்யா உபாசகி.
ஓகேமா. தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமிலாம் நான் வீட்டில் வாராகியை நார்மலாக வீட்டில் வச்சு பூஜை பண்ணக்கூடாது, அவங்க கொஞ்சம் உக்ரமான தெய்வம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் வாராகி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. லைக் இந்த சத்ரு இதெல்லாம் அழிக்கிறதுல வாராகி கை தேர்ந்தவர். கடன் தொல்லையிலேருந்து விடுபடணுமா, சரண்டர் டு வாராகி. She will guide you, she will help you and she will take you out of your all customs. So வாராகியை நம்பி தாராளமா தைரியமா வீட்டுல வச்சு கும்பிடலாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப டிவைனா இருக்கு. ஆக்சுவலி நீங்கள்லாம் லலிதா சகஸ்ரநாமம், லலிதாம்பாள், காமாட்சி அதெல்லாம் ரொம்ப நம்ம பாப்புலரைஸா கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வாராகிங்கிறது நம்ம ரொம்ப வழிபடுறதுல ரொம்ப பாப்புலரைஸா ஆகல. இப்பெல்லாம் தான் ரொம்ப இந்த வாராகி நிறைய ஆயிடுறதுக்கு. வாராகி நவராத்திரி கொண்டாடுறோம், 9 நாளைக்கு கொண்டாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா அவ்வளவு தூரம் சாரதா நவராத்திரி மாதிரி வாராகி நவராத்திரில அவ நம்ம கொண்டாடுறது கிடையாது. வீட்டுல ஸ்லோகம் சொல்றது அவ்வளவுதான். இந்த வாராகி பூஜை, இந்த வாராகி யஜ்ஞம் பண்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் நாங்க இந்த வாராகி யஜ்ஞம் வரத்துக்கு. யாகத்துக்கு வந்திருக்கீங்க, எப்படி feel பண்றீங்க? ரொம்ப என்ன சொல்றது சொல்ல தெரியல, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அது ரொம்ப பிடிக்கும் வாராகி அம்மன்னா. அது இங்க நியரஸ்டா வந்தது எனக்கு உடம்பு சிலுக்கிறது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. எவ்வளவு நாளா வழிபட்டு இருக்கீங்க? ரொம்ப நாளாவே வாராகி பண்ணி வீட்லயே இது பண்ணுவேன், பூஜை எல்லாம் பண்ணுவேன். அது இங்க யாகம்ன்ற உடனே ஓடி வந்துட்டேன். உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தின மிராக்கிள், அற்புதங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி இன்னும் எதுவும் நடக்கல. பகவானை வேண்டின்னு இருக்க, கடவுள் தான் காப்பாற்றணும். கண்டிப்பா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவங்க தான் பயங்கர டிவோட்டி. லவ் மேரேஜ் எங்களுக்கு. நான் வந்து ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸோட டூர் போயிருந்தேன். ஓகே. இப்போ வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து என்ன பெருசா காப்பாத்தி விட்டாங்க. ஆக்சுவலி காரே கவுந்துருச்சு. ஆனா நாங்க வந்து இறங்கிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் தான் கார் ஓட்டி இறங்கினா கார் கவுந்துருச்சு. ஸோ அந்த டைம்ல இருந்து தான் எனக்கு அவங்களோட பிரசன்ஸ் கிடைச்சிச்சு. அதுல இருந்து ஃபுல்லா இப்போ வரைக்கும் அவங்க தான் எனக்கு கைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் 2 பேரை வந்து கரெக்டான வேலை கூட்டு போயிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன விஷயம் கூட எங்க தப்பு ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல இருந்து வேற டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபீல் பண்ண முடியும். இன்னும் ஏதாச்சும் நடக்க போகுதுன்னா முன்னாடியே எங்களுக்கு தோணும், அப்படி வேண்டாம் இப்படி போலாம் அப்படின்னு. ஆனா மத்தவங்களோட நீங்க ரொம்ப இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா, நம்மளோட கல்யாணத்தன்னைக்கு நம்மளோட அம்மா அப்பா பிளஸ் பண்ணுவாங்க, மாமனார் மாமியார் பிளஸ் பண்ணுவாங்க, சொந்தக்காரங்க பிளஸ் பண்ணுவாங்க. ஆனா அம்மாவே உங்களுக்கு பிளஸ் பண்ணிருக்காங்க. யாகத்தன்னைக்கு வந்திருக்கீங்க. வாராகி அம்மனை பார்த்துட்டு அவளுடைய ஆசீர்வாதத்தை வாழ்ந்து போகணும்னு வந்தேன். நிச்சயமா நிறைய பேர் வந்தாங்க. இன்னைக்கு ஒரு புது மன தம்பதிகளும் வந்திருந்தாங்க. பாத்தீங்களா எப்படி எப்படி உங்களுக்கு? ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் இங்க வராதவங்க டிவில பாத்துட்டு இருக்கலாம், போன்ல பாத்துட்டு இருக்கலாம், புதுசா வழிபடலாம். அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? வராகியை வழிபட்டால் எல்லா நன்மைகளும் உண்டாகும். நிச்சயமா. அதனால கண்டிப்பா அவளை வந்து நல்லா ப்ரே பண்ணிட்டே இருந்தோம்னா உலக சேமமும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும், நாடும் நல்லா இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருக்கு, நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கு வந்தது. வாராகி அம்மன் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மிராக்கிள் ஏற்படுத்துவாங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பாத்திருக்கேன். உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தின மிராக்கிள்? எனக்கு வந்து எங்க அம்மா கூப்பிடும் போது 1 இயரா போயிட்டு இருக்காங்க. திடீர்னு கூப்பிட்டாங்க. நான் கனவுல வந்து சொன்னா நான் வரேன்னு சொன்னேன். ஆனா நேர்லயே வந்து கூப்பிட்டாங்க. அவங்க நேர்லயே வந்து கூப்பிட்டாங்க. அதனாலதான் வந்தேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். அவங்க நடக்கிற எல்லா யாகத்திலும் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். எங்களுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறமா நிறைய சேஞ்சஸ் இருக்கு. விளக்கு கடைக்கு நாங்க ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸா வந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன வேண்டிட்டு போறோமோ அது நடக்குது சார். சார் ஆக்சுவலி நாங்க இப்ப இங்க இருக்கேன்னா, உயிரோட இருக்கேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். இந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய மிராக்கல்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியாத அளவு கஷ்டங்கள் எல்லாமே அந்த அம்பாள் முன்னாடி வந்து ஒரு நிமிஷம் கண் கலங்கி நின்னாலே எல்லாமே சரியா போயிடுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் சார். எங்களுக்கு எல்லாமே அவங்கதான். ஓகே. இதே மாதிரி நிறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா வாங்க, நம்ம நினைச்சது எல்லாமே வராகி கொடுப்பாங்க. கண்டிப்பா வாங்க. தேங்க்யூ. இவ்வளவு ஜனங்களுக்கு மத்தியில நமக்கு இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு அவ கொடுத்துருக்கான்னு நினைக்கிறத இது பண்ணும்போது ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க 7 மணிக்கே வந்துட்டோம். காலையில வந்து இந்த லலிதா சகஸ்ரநாம பாராயணம், அம்பாளுடைய பாட்டு, டான்ஸ் அவ்வளவு இன்னைக்கு இப்ப குருஜி யாகம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. லோக சேமத்துக்காக ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்கும் க்ஷேமம் வரணும், குழந்தைகள் கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், ஒவ்வொருத்தருடைய நலனுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் நினைச்சு பொறுமையா உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. இது அப்படியே நம்ம ஏத்துக்கணும். வாராகி நம்ம கண்ணு முன்ன நின்னு பேசும் தெய்வம். யாகத்துக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? என் அம்மா கிட்ட வந்த மாதிரி இருக்கு சார். ஓகே ஓகே. நிறைய அற்புதங்கள் அம்மா ஏற்படுத்துவாங்க உங்க வாழ்க்கையில. எனக்கு முதல்ல எனக்கு வாராகினா என்னன்னே தெரியாது. ஆனா என் கனவுல வந்து என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உள்ள வந்தாங்க. அப்பதான் முத நான் அந்த அம்மாவை கனவுல தான் பார்த்தேன். அன்னையில இருந்து எது வந்தாலும் அந்த அம்மாவை தான் நினைக்கிறேன், அம்மாவை தான் நினைச்சு வழிபடுறேன். எனக்கு எல்லாமே நடத்தி கொடுக்குறாங்க. நான் இங்க வரவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வாராயமா அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்தின மிராக்கள், அவங்களோட பேசுனதை தான் நல்லா கேட்டேன். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதாவது நடந்திருக்கா?
அவங்க கிட்ட டைரக்டா எனக்கு மிராக்கிள் இல்ல, பட் Indirect ஆ? ஆமா 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 ஷீ இஸ் கைடிங். சூப்பர் சூப்பர். ஓகே. இந்த ரீசெண்டான சமயத்துல அம்மா பத்தி நிறைய பேர் வழிபடுறாங்க. அதுல ஒரு சில பேர் சொல்லுவாங்க உக்கிர தெய்வமா இருக்கு, போட்டோ வைக்க கூடாது, வீட்டுல வைக்க கூடாது, சிலை வைக்க கூடாது, இது மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க. நீங்க அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருந்தாங்க. நான் பயந்து நான் வாங்கி வைக்காம இருந்தேன். ஆனா அப்புறம் சில பேர் சொல்லியிருக்காங்க அவங்க அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாத்தையுமே அவங்க ஏத்துப்பாங்க, வாங்கி வைக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம வீட்டுல 2 பாப்பாங்க இருக்காங்க, அதனால நான் பயந்துன்னு வைக்கல. ஆனா இப்ப இது சொன்னதுனால நான் ஓம் சக்தி கோயில்ல இருந்து வாங்கின்னு வந்து வச்சுதான் இப்போ 1 வருஷமா கும்பிட்டு இப்ப இருக்கேன். உங்களை பார்த்து நிறைய பேர் வீட்டுல வைக்கலாம் இல்லையா? வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒன்றும் பெருசா எதுவும் அப்படி நல்லதாவது செய்யறாரு, ஆனா கெட்டது எதுவும் செய்யல, நல்லா இருக்கு. நிறைய பேர் அந்த ஒரு இது சொல்றாங்க, வாராகி கொஞ்சம் உக்கிரமான தெய்வம்ங்கிறதுனால வீட்டுல வச்சு கும்பிடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம். வாராகி அப்படியெல்லாம் மோசமான தெய்வம்லாம் கிடையாது. நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, நமக்கு கடன் தொல்லை இல்லாம இருக்கணும், வீட்டுல நிம்மதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், அமைதி இருக்கணும், கல்யாணம் வரணும்னா கல்யாணம் வரணும், பொண்ணு கல்யாணமா பிள்ளைக்கு கல்யாணமா வரணும், பேரம் பேத்தி வரணுமா, பொண்களுக்கு குழந்தை பிறக்கணுமா, பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கணுமா. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 2000 கிட்ஸ்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் திங் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, செகண்ட் திங் இஷ்யூஸ் பிகாஸ் ஆஃப் தர் ஐடி ஜாப் அண்ட் தேர் லைஃப் ஸ்டைல். அதனால அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து வாராகியை கும்பிட்டு தாராளமாக இந்த மாதிரி இதில் இருந்தாலும் தாராளமாக வெளியில் வரலாம். வாராகி மந்திரம்லாம் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான மந்திரம். அதை மெட்ரோ பண்ணி நமக்கு டைம் கிடைக்கும் போது தான் சொல்லலாம். இவங்க வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு சரியாயிட்டாங்க. அப்புறம் விளக்கு கடை வாராகி, போரூர்ல இருக்கிற வாராகி அம்மனை தான் இதே மாதிரி ஒரு யாகம் நடத்தினாங்க அவங்க. அதுக்கு வந்து இவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அன்னில இருந்து இன்ன வரைக்கும் 2 இயர்ஸா அவ நல்ல ஹெல்த் நல்லா இருக்குது கண்டிஷனு. இதை வந்து இங்க நான் கண்டிப்பா பதிவு பண்ணணும். ஏன்னா என் தங்கச்சி இன்னைக்கு உயிரோடு இருக்கானா அதுக்கு காரணம் அந்த வாராகி அம்மா தான். அது வந்து விளக்கு கடை வாராகி தான். அதே மாதிரி எங்களுக்கு அறிமுகமானது பொதுவாக மக்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்த சென்னையிலேயே வாராகி அதிகமா வந்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான், அந்த விளக்கு கடை அந்த அம்மா தான். அதனால அவங்களுக்கும் நம்ம நன்றியை கண்டிப்பா சொல்லிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு வந்து வாராகி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல, சென்னையெல்லாம் கூட தெரியாது. இவங்க விளக்கு கடை வாராகி மூலமா தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்குது. வணக்கம், யாகத்துல கலந்துருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது பிளானே கிடையாது. நேற்று ஆஃப்டர்நூன் போல என் குழந்தை ஃபர்ஸ்ட் டாட்டர் இவ. நேற்று ஆஃப்டர்நூன் போல நான் பார்த்திருந்தேன். ஜஸ்ட் ராஜலட்சுமி மேமோட அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வரும், அதுதான் பார்த்திருந்தேன். பட் அவங்க 2 வீக்ஸ் ப்ரேயரா போட்டிருக்காங்க, அது எனக்கு தெரியல. நேற்று ஆஃப்டர்நூன் இந்த டெசிஷன் தான் சார் இப்போ இந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் எனக்கு இங்க வந்தது. 10 minutes 20-15 minutes தான் உட்கார்ந்தேன். பட் அதுவே எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸா இருக்கு. I would always be grateful to her actually. இந்த ராஜலட்சுமி மாமி அந்த கோவிலம்பாக்கம் கடைக்கு போனோம். அங்க வாராகி அம்மாளோட மூர்த்தி அந்த சிலை ரொம்ப நல்லா இருந்தது. அங்க வச்சு நாங்கெல்லாம் வாராகி சகஸ்ரநாமம் எல்லாம் சொல்லி வாராகியை பத்தி பாட்டெல்லாம் பாடி ரொம்ப நாங்க அந்த குறிப்பிட எங்களுக்கு கிடைச்சது. இந்த வாராகிய காஞ்சிபுரம் பக்கத்துல கூட ஒரு வாராகி அம்மன் கோயில் இருக்கு, அங்கேயும் நாங்க போயிருக்கோம் பஞ்சமி நேரத்துக்கு. அது பஞ்சமி வாராகின்னு சொல்றாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அங்கேயும் நல்லா மக்கள்லாம் வந்து விளக்கேத்தி வழிபடுறாங்க. பஞ்சமி அன்னைக்கு தான் எல்லாரும் மெயினா போறாங்க. இதெல்லாம் நாங்க செஞ்ச பாக்கியம். ராஜலட்சுமி அக்காக்கும் வராக குருஜிக்கு தான் நன்றி சொல்லணும். உண்மையாலுமே எல்லார் வாழ்க்கையிலும் அம்மா அதிசயங்கள் அற்புதங்கள் ஏற்படுத்தி இருப்பாங்க. எல்லாத்தையும் கேட்டேன், நீங்களும் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தின அதிசயங்கள். நான் இந்த நிலைமைக்கு வந்து முன்னாடி நிக்கிறனாலுமே அம்மா தான் காரணமே. அவங்க இல்லைன்னா நான் இல்லை. உண்மையா சொல்லனா பாட்டு தான் பண்ணும். உன்னையே உறுதியாய் நம்பினேன், உன் பாதம் சாட்சியாக, உன்னை என்று வேறு துணை இனி யாரையும் காணேன், உலகம் தனில் எந்தனுக்கு சொல்ல வார்த்தை இல்ல. அவ்வளவுதான், அம்மா தான் எல்லாமே. வாராகியம்மன் யாகத்துக்கு கலந்துருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்த மாதிரி ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ராஜலட்சுமி மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே. அம்மனை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க நிறைய விஷயம் எங்களுக்கு பண்ணிருக்காங்க லைஃப்ல. அதுல ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, கனவுல ஒரு டைம் காமிச்சாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கனவுல வந்து நான் ஒரு 7 months நான் கன்சீவா இருக்கும்போது கனவுல பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டான பாதையில வாராகி போற்றி வாராகி போற்றின்னு சொல்லிட்டு நான் நடந்து போறேன். அப்படி நடந்து போறப்ப பாத்தீங்கன்னாக்கா தூரத்துல ஒரு வந்து கிணத்து பக்கத்துல ஒரு ஒளி தெரியுது. அந்த ஒளி பக்கத்துல போயிட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு பாக்குறப்போ ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண் வந்து என்கிட்ட கேக்குறாங்க, நான் அவங்க கிட்ட கேட்குறேன், என்ன கேட்குறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தையா நான் கேட்குறேன். அவங்க வந்து சொல்றாங்க, இல்லை எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க.
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை தான் எனக்கு இப்ப வயிற்றுல இருக்காங்க. அம்பாள் வந்து அப்படியே அச்சுரமா எனக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. உங்க வயிற்றுல இருக்கிறது வந்து இது ஆண் குழந்தை தான் அப்படின்ட்டு. அப்படி காமிச்சு கொடுக்குறப்ப எனக்கு எழுந்து பார்த்தோன்னே வஜ்ர கோஷம் சொல்லிட்டு நான் எழுந்துட்டேன். இந்த குழந்தை தான் அது வஜ்ரகோஷம் எனக்கு ஆக்சுவலி அந்த வார்த்தையே எனக்கு தெரியாது. அது ரொம்ப இப்ப வரைக்கும் எனக்கு அது மிராக்கிளான விஷயம். ஏன்னா இது எனக்கு 3rd பேபி. இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிற பாக்கியத்தை கொடுத்த அம்பாளுக்கு என் கோடி நமஸ்காரத்தை சொல்றேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலண்டியர்ஸும் சரி, ஒவ்வொரு குழந்தைகளும் சரி, அவ்வளவு அனுசரணை, அவ்வளவு ஒன்னொன்னு கவனிச்சு செஞ்சுட்டு இருக்கா. எல்லாரும் நன்னா இருக்கணும், அமோகமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாராகி. ஓம் நமோ வாராகி. நான் நிறைய கஷ்டத்துலதான் இருந்தேன். ஆனா எதுவா இருந்தாலும் அந்த அம்மா கிட்ட வேணும், அந்த நொடியே எனக்கு சரி பண்ணி கொடுப்பா. ஒரு உடம்பு சரியில்லாத இருந்தாலும் சரி, மனசு கஷ்டமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அந்த அம்மா நினைச்ச உடனே எனக்கு அந்த அம்மா பத்தி பேசினாலே எனக்கு கண்ணுல தண்ணி தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு என் அம்மா, என் குல தெய்வம் எல்லாத்தையும் மறந்துட்டேன் சார். இந்த கடவுளை தான் இன்னைக்கு குல தெய்வமாவே நான் வேண்டி நிற்கிறேன். வராகிக்கு வந்து நைட்ல தான் பூஜை பண்ணுவாங்க. அதனால இந்த தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமிலாம் ராத்திரி 8 மணிக்கு மேல தான் வராகிக்கு சிவப்பு கலர் திரி போட்டு நெய் விளக்கேற்றி வாராகிக்கு அர்ச்சனை பண்ணி, வாராகிக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் என்னன்னா சக்கரவள்ளி கிழங்கு, மிளகு சீரகம் போட்ட தோசை, இந்த பூமிக்கு கீழே விளையிற எல்லாம் பீட்ரூட்டு, கேரட்டு, அதெல்லாம். இப்போ நான்லாம் வந்து பீட்ரூட் அல்வா, கேரட் அல்வா அந்த மாதிரி பண்ணி தான் நைவேத்தியம் பண்ணுறேன். அண்ட் உளுந்து வடை ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாவுக்கு. மிளகு ஜீரகம் போட்டு பண்ணுற தோசை, இந்த காஞ்சிபுரம் இட்லி மாதிரி அந்த தோசை, அதெல்லாம் அம்மாவோட பிரியமான இது. அதனால நாங்கள்லாம் அதெல்லாம் பண்ணி, நீங்கள் சொல்கிற மாதிரி மாதுளம் பழம், எனிதிங் பூமிக்கு கீழே விளையிற எந்த பொருளுமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி. பட் கேரட் அப்படியே கொடுக்க முடியாது, அதனால ஒரு அல்வா பண்ணி, பீட்ரூட் அப்படியே கொடுக்க முடியாது, ஒரு அல்வா பண்ணி அவ்வளவுதான். எல்லாமே அப்படிதான். அம்மாக்குன்னு இல்லை, எந்த சாமிக்கு பண்ணாலும் நம்ம தான் சாப்பிட்றோம். பட் என்னவோ மானசீகமா அம்மா சாப்பிட்றாங்கிற ஒரு திருப்தி நமக்கு. அண்ட் இதெல்லாம் பண்ண தெரியாதவங்க மாலையா போட்டு போடுவாங்க. சில பேர் வெங்காயத்துல மாலை போட்டு போடுவாங்க, ஏன்னா வெங்காயத்துக்கு பூமி கீழே வழி. பீட்ரூட்ல மாலை போட்டு போடுவாங்க, கேரட்ல மாலை. எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி வழிபடுறோங்கிறது தான். இன்னும் வேணா ஒரு பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணா கூட அந்த வாராகி அம்பாள் நமக்கு வந்துருவாங்க, இது பண்றதுக்கு வந்துருவா. அதனால இதை பாக்குற எல்லா நேயர்களும் எந்த வித பயமும் இல்லாம வாராகியை கும்பிடலாம். அவ என்னைக்கும் நம்மளை கைவிட மாட்டான்.